ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழாளினால் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோ நான் உங்ககிட்ட என்ன விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போறேன்னா, பேன் கார்டு ஏஜென்சினா என்ன, பேன் கார்டு ஏஜென்சிக்கு என்னென்ன எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், பேன் ஏஜென்சியோட நன்மைகள் என்ன, பேன் ஏஜென்சி யாரெல்லாம் எடுக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டைப் கொஸ்டின் உங்கள்கிட்ட இருக்கலாம். நீங்கள் ஒரு பேன் கார்டு ஏஜென்சிக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்மளுடைய tnpanservice.in அப்படிங்கிறது உங்களுடைய பேன் கார்டு ஏஜென்சி பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் 24/7 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா நேரமே நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்காம உங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் எல்லா நேரமுமே ஓகேவா? அதனால எந்த ஒரு கவலையும் படாமல் நீங்கள் ஒரு பேன் கார்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா tnpanservice உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேன் கார்டு ஏஜென்சினா என்ன, பேன் கார்டுக்கு ஏன் ஏஜென்சி இருக்கும், ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அண்டு ஜஸ்ட் லைக் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு மல்டி ரீசார்ஜ் ஆப் கொடுக்குறோம். அப்போ ஒரு ஏஜென்சி எடுக்கிறோம், மல்டி ரீசார்ஜ் ஏஜென்சி இருக்கும். அது மூலமாக நம்ம எல்லா ப்ரொவைடருக்கும் ரீசார்ஜ் பண்ணணும், ஓகேவா? அதே போல் ஒரு பேன் கார்டு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னா, நார்மலாக ஒரு கஸ்டமர் அப்ளை பண்ணுறாருன்னா அவர் வந்து ஓப்பன் போர்ட்டல் ப்ராசஸ் பண்ணுவார். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டல் அண்டு ஏஜென்சி போர்ட்டல் இந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் போர்ட்டல்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், NSDL அண்ட் UTA டேரக்ட் வெப்சைட்டில் போயிட்டு பண்ணுவாங்க. இப்போ NSDL இருக்கட்டும், UTA இருக்கட்டும், ஜஸ்ட் இப்போ UTA எடுத்துக்கோங்களேன், 107 ரூபா நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுவீங்க. எடுத்தோடனே பே தான் பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஃபில் பண்ணிட்டு பே பண்ணுவீங்க. அதில் ஏதாவது ஒரு எரர் ஆச்சு இல்லை கரெக்ஷன் நீங்கள் திரும்ப பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த 107 ரூபாவும் போச்சு, ப்ளஸ் அதில் நீங்கள் எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது. அப்போது அது உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தாலும் கடைசியில் நீங்கள் அந்த ஃபார்மில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு, அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து நீங்கள் ஃபார்மெலாம் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த மாதிரில நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்குது. அந்த ஃபெயிலியர் ரேட்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஷாப்லேருந்து கஸ்டமர்ஸுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய பேருக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஜென்சி எடுக்கணும். ஏஜென்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஏஜென்சி சப்போர்ட்டிவும் உங்களுக்கு எல்லா இடத்துல இருக்கும். அந்த யூடியூபோட டேரக்ட் சப்போர்ட்டிவும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களே இருக்கும். ஓகேவா? அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஏஜென்சி எப்படி எடுக்கணும், ஓகேவா? பேன் கார்டு ஏஜென்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnpanservice.in, ஓகேவா? tnpanservice.in நீங்கள் போனீங்கன்னா அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக டீம்லேருந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட்டு பேன் ஏஜென்சி என்ன சொல்லியாச்சு, அண்ட் பேன் ஏஜென்சி எப்படி எடுக்கணும்னு சொல்லியாச்சு. நீங்கள் tnpanservice.in போனீங்கன்னா அதிலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ரெஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் ரீட்டெயிலராக, டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த மாதிரி நீங்கள் எல்லா ரோல்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து யாரெல்லாம் பேன் கார்டு ஏஜென்சி எடுக்கலாம், ஓகேவா? பேன் கார்டு ஏஜென்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஷாப் இருந்தால் ஓகே பெட்டர். ஷாப் இல்லை, என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நாங்கள் வீட்டில் இருந்து ரன் பண்ணுறோம், அண்ட் எங்களுக்கும் பேன் கார்டு நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? இல்லை நான் ஒரு CSP பாயிண்ட் வச்சிருக்கேன், அதாவது பேங்கிங் CSP பாயிண்ட் வச்சிருக்கேன், நிறைய கஸ்டமர் வராங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு, அப்போ அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் எடுக்கலாம். இது போல் எல்லா வகையான பீப்புள்ஸுமே எடுத்துக்கலாம். எல்லா வகையான கஸ்டமருக்கு ரீட்டெயிலருக்கு தேவையான சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? அண்டு இதுக்கான ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் சின்ன அளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அண்ட் உங்களுக்கு நீங்கள் நாங்கள் கொடுக்குற வீடியோவை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலே ஓகே தான், ஓகேவா? அண்ட் நீங்கள் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ப்ராசஸ் கொடுத்துருவோம் ஸ்டார்டிங்லேயே. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதுமானது. அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்து அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம், ஓகேவா? நம்மளுடைய டீம் உங்களுக்கு எல்லா நேரத்துக்கும் சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம டீம் அவங்களுடைய பிரச்சனைகளை கன்சல்ட் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், ஓகே? ப்ராப்ளம்ஸ்னு எதுவும் வராது, டவுட்ஸ் வரும். இது எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, இந்த இடத்துல எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த டவுட் எல்லாமே நம்ம ஏஜென்சி மூலமாக கிளியர் பண்ணி கொடுப்போம், ஓகேவா? அண்ட் இதுதான் நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் பண்ணுறதுக்கும் அண்ட் ஏஜென்சியில் பண்ணுறதுக்குமான வித்தியாசங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கும் பேன் கார்டு ஏஜென்சினா என்ன, எப்படி நம்ம எடுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த மாதிரி, ஓகேவா? பேன் கார்டு ஏஜென்சியோட நன்மைகள் சொல்ல மாதிரி பேன் கார்டு ஏஜென்சியோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா 3 to 4 டேஸில் உங்களுக்கு பேன் கிடச்சிரும், ஓகே? 1 or 2 டேஸில் உங்களுக்கு அந்த பேன் கார்டோட நம்பர் கிடச்சிரும். 3 to 4 டேஸில் பேன் கிடச்சிரும். 15 நாளுக்குள்ளே டெஃபினட்டாக கார்டு வீடுக்கு வந்துடும், ஓகேவா? இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துடும். இது மாதிரி நீங்கள் ஓப்பன் போர்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது, ஆனால் ஏஜென்சியில் நடந்துடும். அதுவும் போக நீங்கள் ஃபார்ம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்களா டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை எவ்ரி மந்த் நீங்கள் UTIயோட ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ணணும், ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஓப்பன் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும், உடனே சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. மந்தோட எண்ணில் இப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 50 பேன் கார்டு போட்டிங்கன்னா அந்த 50 பேன் கார்டோட ஃபார்மையுமே நீங்கள் மொத்தமாக பண்டலமாக கட்டி UTIயோட ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ணணும், ஓகேவா? அண்ட் நீங்கள் பேன் கார்டு அந்த ஃபார்மெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கைக்கு கஸ்டமரோட கைக்கு கார்டு வந்துடும், ஓகேவா? இதுதான் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேன் கார்டு ஏஜென்சி பற்றின முழு தகவலும். இன்னும் நிறைய தகவல் வேணும் நீங்கள் விருப்பப்படினா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களை எப்போ கான்டெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம், ஓகேவா? அண்ட் இது போல் உங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஸ்பைஸ் மணியோட ஏஜென்சி ஐடி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், ரீசார்ஜ் ஐடி கொடுக்குறோம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கிங் சாஃப்ட்வேர் கொடுக்குறோம்,
அண்ட் உங்களுக்கு பிசினஸுக்கான டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு கொடுக்கும். இது போல எக்கச்சக்கமான சர்வீசஸ் நம்ம சேனல்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்க பிசினஸோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா தமிழாளினால் டீம் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு உபயோகரமா இருக்கும். ஓகேவா, உதவிகரமாகவும் இருக்கும். அண்ட் இது போல உங்க பிசினஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு இருப்போம். நம்மளோட பிசினஸ் வர நாங்கள் உங்க கூட உறுதுணையாக